உதகை மலர் கண்காட்சியில் தாவேக அரசின் குளறுபடி அம்பலமாகியுள்ளது. மலர் கண்காட்சியின் தொடக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் புறக்கணித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். வணக்கம் ஆண்டனி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விழா மிக சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம். கோடை விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ மே மாதம் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி, எண்ணற்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவாங்க. இது மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படும். அதுல மலர் கண்காட்சி மிக சிறப்பாக நடத்தப்படும். அதாவது இந்த ஆண்டு 10 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சி இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைப்பார், 11 மணிக்கு தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசு புதிய தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் யாரையும் மதிக்காம அரசு விழாவில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா, அதே போல கூடலூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிடமணி மற்றும் KM ராஜு, அதே போல உதகை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜ் ஆகியோர் யாரையுமே இவங்க அழைப்பதில் அழைக்காம தன்னெச்சையாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்துச்சு. இதனிடையே உதகை சேர்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜ் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டன குரல் தெரிவித்திருந்த நிலையில இன்று காலை 11 மணிக்கு மலர் கண்காட்சி தொடக்க விழா நடைபெறும் என்பதை அறிவித்திருந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலிருந்து தவிர்த்து தற்போது சுற்றுலா பணி அனைவரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாவேக அரசு முதல் நிகழ்ச்சியான இந்த மலர் கண்காட்சியை அதாவது மாவட்ட ஆட்சியரும் புறக்கணிப்பு, அதே போல எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்புகள் எடுக்காதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி.